Come with me to Psalms 27. சங்கீதம் 27. The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the strength of my life. Of whom shall I be afraid? Come on, read it out loud. Yeah. And salvation. Whom shall I fear? The Lord is the strength of my life. Of whom shall I be afraid? When the wicked came against me to eat up my flesh, my enemies and foes, they stumbled and fell. Though an army may encamp against me, my heart shall not fear. Yeah, how? Verse தமிழ்ல போடுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விடுவார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் எப்படி? சொல்லுங்க சார், எப்படி சார்? யுத்தமே உன் மேல வரும் பொழுது உன் இருதயம் எப்படி இருக்கான்? பயப்படாம இருக்கான். When there's an entire war waged upon you and your heart is not afraid. ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரதான நோக்கம் என்னன்னா, வெளியில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உள்ள கிராஃப் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கோல். Now the biggest goal of spirituality is whatever happens on the outside against you, inside the graph doesn't change, it is constant. அது எதிரி அப்படி இப்படி பாளையம் அப்படி, அதுல கூட சில பேர் நீங்க காமா இருந்துடுறீங்க. ஆனா வீட்டுக்குள்ள மனைவி ஹஸ்பண்ட் வாய் உங்க ஹார்ட்டை என்ன பண்ணுது? அப்படி பண்ணுது. Now even if it is an enemy camping against you, an entire army encamping against you, some people are able to keep yourself calm and keep your heart confident. But when it comes to inside the house, when your wife or your husband is talking certain things, it triggers your heart. So வெளியில என்னதான் நடந்தாலும் உள்ள எப்படி இருக்க முடியுமா? ஹார்ட் அப்படி இருக்க முடியுமா? Now regardless of what is happening around you outside, inside your heart can be constantly stable and calm. அது பேரு தான் என்னது? ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்னங்க? வெளியில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ உள்ள ஒரே மாதிரி ஒரே அட்மாஸ்பியர் உன்னால மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா நீ என்னவா இருக்க? ஃப்ரீயா இருக்கன்னு அர்த்தம். Now that is called freedom. Whatever happens outside you, regardless of all of that, inside you are completely constantly in a state of calm. That is freedom. பக்கத்துல மூஞ்சி பாருங்க, ஃப்ரீயா இருக்க மாதிரி தெரியுதா? Look at your neighbor, do they look free? ஃப்ரீயான மூஞ்சி மாதிரியா தெரியுது? Does it look like they are free? எப்படி? அடுத்தது சொல்றாரு எப்படின்னு. இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எதிலே நம்பிக்கையா இருப்பேன்? தமிழ்ல போடுங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தின் ஆராய்ச்சி செய்யும். ஆராய்ச்சின்னா என்னங்க? மெடிடேஷன், கான்டம்ப்ளேஷன். I'm asking God for one thing, only one thing, to live with Him in His house my whole life long. I will contemplate His beauty. I will study at His feet. That's what it is. Meditation and contemplation is the secret of David for him to live the life that he lived. No matter what was happening around him, he had a consistent insight because he knew how to fix his eyes of the heart on the Lord. தாவீது அவனுடைய வாழ்க்கைய வெற்றிகரமா வாழ்ந்த விதத்துக்கான காரணமே, அதனுடைய ரகசியமே என்ன அப்படின்னா மெடிடேஷன் அண்ட் கான்டம்ப்ளேஷன் தான். வெளியில அவனை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, அவனுடைய இருதயத்தின் நிலவரம் எந்த விதத்திலையும் பதறாம மாறாம ஒரே நிலையில அமைதியில இருக்க முடிஞ்சதுக்கு காரணம் இதுதான். 34ஆம் சங்கீதம் பேக்ரவுண்ட் என்ன? 34ஆம் சங்கீதம்
மேல டைட்டில் என்ன போட்டிருக்கு? 34 டைட்டில் வாசிங்க. தாவீது அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இருந்தான், சரிங்களா? அந்த ராஜா வந்து தாவீத போடுறா அப்படின்றான். அந்த ராஜா அப்படி சொன்னதுனால அந்த ராஜாக்கு முன்பாக வந்துடுவான், மாட்டிக்குவான். அப்போ வந்து என்ன பண்ணுவான்? பைத்தியக்காரன் மாதிரி என்ன செய்வான்? ஆக்ட் பண்ணுவான் தாவீது. அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பைத்தியக்காரன் மாதிரி ஆக்ட் பண்ணுவான். யோசிச்சு பாருங்க, தாவீது ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் அப்படின்னு அவன் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா எப்படி இருக்கும் அவன் மனசு உள்ள? யார் மேல கோவப்படுவா ஃபர்ஸ்ட்? ஆண்டவர் மேல. கேட்டேன் நான் போசாம எந்த ஆட மேய்ச்சி நினைச்சிட்டு இருப்பேன், போயிட்டு இருப்பேன். Now there's this guy, a king named Abimelech, and he is threatening David at this point in time, and David is pretending like he is mad. He is acting like he is gone crazy in front of this king, and he escapes from there. Now what should his state of mind be? What are the things that will be running in his heart? What are the questions that he'll have in his mind? He'll be asking God, did I ask you for all of this? I was just taking care of my sheep. Did I ask for all of this? Now I have to act like a fool. A psalm of David when he pretended madness before Abimelech, who drove him away and he departed. So when he was in this scenario, he wrote this psalm. இந்த சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கார். What did he write? I will bless the Lord at all times. அப்படின்னும் போது அவன் என்ன சொல்றான்? நான் வெளியில் இப்படி லூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் இந்த நேரமும் நான் என்னதான் பண்ணுவேன்? எந்த காலத்திலும் எந்த அது வந்து இப்ப எழுதுனது. அது இப்ப எழுதுனது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் என்ன செய்வேன்? நான் தேவனை துதிப்பேன். I will bless the Lord at all times. He wrote it in a time when the external was crazy and he was acting like a mad fellow. That how much he has practiced meditation and contemplation. That's how much he is able to disconnect his physical reality from his internal reality. அந்த அளவுக்கு அவர் வந்து மெடிடேஷனையும் கான்டெம்ப்ளேஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. எந்த சூழ்நிலை நடந்தாலும் அவருடைய பிசிக்கல் ரியாலிட்டியும் அவருடைய மென்டல் ரியாலிட்டியும் டிஸ்கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருந்தார். This is where, very famous song. Most of the verses we by heart, but we never read the top. இதில் நிறைய வசனத்தை நம்ம மனப்பாடம்லாம் பண்ணுவோம், ஆனால் இந்த தலைப்பு என்னன்னு படிக்காம விட்டுருக்கோம். Verse 8 says, "Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him." கர்த்தர் நல்லவர் என்பதை போகும்போது என்னங்க நல்லவர்னு ருசிச்சு பார்க்குது. ஆனால் தாவீதால என்ன செய்ய முடிஞ்சது? நல்லவர்னு அந்த நேரத்தில் ருசிக்க முடிந்தது. ஏன்னா அவன் இன்டர்னலா எப்படி ஆண்டவரோட கனெக்ட் பண்றதுன்றதை என்ன செஞ்சிருந்தான்? கத்து வச்சிருந்தான். When he was in a place where he had to act like he has gone cuckoo, how does he keep his heart in a place internally, in a stable place, and taste and see that the Lord is good? Is because he knew how to connect with the Lord internally, regardless of what was happening around him. So தாவீது பாத்தீங்கன்னா போய் சவுல்ட்ட பேசும்போது என்ன சொல்றான்? ஒரு முறை சிங்கமும் கரடியும் வந்துச்சு, இந்த பெலிஸ்தியனும் என்ன செய்வான்? அப்படிதான். அப்படின்னா அவன் சவுல்ட்ட பேசும் போதே அவன் மைண்ட்ல என்ன செய்ய ஆரம்பிச்சான்? கோலியாத் கீழே விழுகிறத பார்க்க ஆரம்பிச்சான். சவுலும் கீழே விழுகிறத பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். கோலியாத் கீழே விழுகிறத தாவீது எப்பயே பார்த்துட்டான். சவுல்ட்ட பேசும்போதே பார்த்துட்டான். Now David is having a conversation with King Saul, and he is saying, once I've killed a bear, once I've killed a lion, and this Philistine is nothing in front of me. Now while he is talking these things, he was able to say these things because he already in his mind, he had already seen Goliath falling down in front of him. ஸோ இவங்க கிரேஸ் சொல்றாங்கல்ல, போய் பேங்க்ல உட்காந்துருக்காங்க. இவங்க டாக்குமெண்ட் எந்த ஷெல்ஃப்ல இருக்குன்னு பார்த்துட்டாங்களாம். இந்த டாக்குமெண்ட் எந்த ஷெல்ஃப்ல இருக்குன்னு பார்த்தா அவங்க இமோஷன் எப்படி இருக்கும்? நம்ம டாக்குமெண்ட் நம்ம கையில் இல்லாம இப்படி பேங்க்ல அங்க இருக்கே அப்படின்னு தானே இமோஷன் வரும். ஆனா இவங்க எப்படி சொல்றாங்க? அதை வச்சு அவங்க என்ன எங்க இருக்குன்னு நான் பார்த்துட்டேன்ல, அங்கிருந்து என் கைக்கு வர மாதிரி நான் இமேஜின் பண்றேன்.
Now Grace was sitting in the bank and she saw where her document was. Generally how people feel and have the emotions over there is, man, my document is supposed to be in my hand but it is sitting over there, and that's how they feel bad about themselves. But she was able to see something different. She started imagining that document from where it is in the shelf to coming into her hands. ஏன் மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல்னா, யாருமே உன்னை வந்து மைண்டுக்குள்ளே வந்து எதுவும் பண்ண முடியாது. நீ வந்து உன்னை பிடிச்சி பிரிசனுக்குள்ளேயே வச்சாலும் நீ மைண்டில் வந்து வெளியில் உட்காந்துட்டே இருக்கலாம். உன்னை பிரிசனுக்குள்ளே போடலாம், எங்கேனாலும் போடலாம். ஃபிசிக்கலாக என்ன தான் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் பண்ணாலும் உன் மைண்டை ப்ரிசன்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. உன் மைண்டை நீ மாத்திரம் தான் ப்ரிசன்ட் பண்ண முடியும். Why is meditation so powerful is because even if they physically take you and put you inside the prison, in your mind you can be sunbathing in front of a beach, because nothing can imprison your mind, nothing can put you control around your mind, and God has made it that way. இப்போ கூட தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஆனால் உன் மைண்ட் வேற எங்கே தானே இருக்கு. யாருமே ஒன்று என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உன் மைண்டை வந்து நீ தான் டிசைட் பண்ணுற, எதை யோசிக்கணும், எதை இமேஜின் பண்ணணும், என்ன லூப்பில் இருக்கணும்னு. Nobody can force you into doing anything in your imagination or your mind. It is you who decide what you want to think about, what you want to do, what you want to meditate on. ஸோ எப்படி வந்து இந்த ஹோல் இதுக்கு முந்தின வாரம் பயாலஜி கிளாஸ் ஞாபகம் இருக்குதா? நியூரான் பார்க்க எப்படி இருக்கும், பூரா மாதிரி இருக்கும், ஆனால் அது பேர் என்னது? நியூரான். அதுக்கு இப்படி கையெல்லாம் இருக்கும். அந்த கையெல்லாம் என்ன செய்யுது, சேர்ந்து பிடிச்சிக்குது. ஒவ்வொரு தாட் வரும் பொழுதும் என்ன செய்யுது, நியூரான் வந்து கனெக்ட் ஆகுது. Now last week we studied about neurons, how neurons is physically making connections with other neurons and making a neurocortical pathway in your brain physically while you do think a certain way. So எப்படி உங்க மைண்டுக்குள்ள அரண்கள் உண்டாகுது, அதை வந்து பாசிட்டிவான அரண்களா எப்படி மாத்தலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். How are strongholds, forts being built in your mind, and how can you make a positive stronghold or a fort in your mind? I'm going to teach you on that today. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 2 Corinthians chapter 10. ஹெட்டிங் வந்து ஸ்பிரிச்சுவல் வார் இல்ல, அப்படிதான் போட்டிருக்கேன். 2 Corinthians 10ல verse 4 பார்த்தீங்கன்னா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். Come on, அப்படியே இடி முழக்க மாதிரி படிக்கணுங்க. For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. Say pulling down of strongholds. Pulling down of strongholds. Pulling down of strongholds, casting down imagination. So how are strongholds formed? Imaginations. You can form strongholds based on lie or based on truth through imagination. இந்த அரண்கள் எப்படி கட்டப்படுது அப்படின்னா, உங்களுடைய இமேஜினேஷன் பயன்படுத்துறது மூலமா தான். நீங்க ஒரு பொய்யை சார்ந்து ஒரு அரணை கட்டி வைக்கலாம், இல்ல சத்தியத்தை சார்ந்து ஒரு அரணை கட்டலாம் உங்களுடைய இமேஜினேஷன் மூலமா. By his stripes I am healed. You imagine that enough, that can become a stronghold in your life. That's where you step into divine health, where you cannot become sick. அவருடைய தழும்புகளாலே சுகமானோம் அப்படின்ற சத்தியம், நீங்க அதை வச்சு ஒரு அரணை கட்ட முடியும். அந்த அரணை கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க டிவைன் ஹெல்த் அப்படின்ற நிலைமைக்குள்ள வந்துருவீங்க. வியாதி உங்களை தொட முடியாத ஒரு நிலையில இருப்பீங்க. Beloved, I want you to prosper. I want you to prosper and be in good health even as your soul prospers. பிரியமானவனே, நீ உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. ஸோ இப்போ அதை மெடிடேட் பண்ணுறீங்கன்னா என்னது? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? பிரியமானவனே. பிரியமானவனே, பிரியமானவனேன்னு அப்பா சொல்றாரு. அப்படின்னும் போது
பிரியமானவன்னா இப்படிதாங்க பிரிஞ்சு இருக்கிறேன் நான், அப்படிலாம் உன் மைண்ட்லேருந்து வரும். அது ஸோ ஏற்கனவே இருக்கிற அரண்கள்லாம் என்ன செய்யும், ரெசிஸ்ட் பண்ணும் இந்த வார்த்தைக்கு. ஸோ அந்த அரணை எப்படி ரிமூவ் பண்ணுறது, பிரியமானவனேன்ற புது அரணை எப்படி கட்டுறது அப்படின்ட்டு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். So if you are taking the first word of the scripture, it says beloved, and if you're going to meditate on that and you start imagining that you are his beloved, immediately the already the forts that exist in you, the strongholds that already exist within you, starts coming and confronting this, fighting against this, saying you don't feel like you're beloved, your life doesn't look like you're beloved, but how do you bring down those strongholds and how do you build a new stronghold saying you are the beloved? So இது thought cycle பாருங்க. இப்போ தாட்னா என்ன, எண்ணம், சிந்தனை. பிலீஃப்ன்றது நம்பிக்கை, சாய்ஸ்ன்றது தீர்மானம், பிஹேவியர்ன்றது நடக்கை, எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அனுபவம், இமோஷன்ன்றது உணர்ச்சி. சரிங்களா? ஸோ தாட் ரிப்பீட்டடாக 2 தாட் வயர் ஆகிட்டே இருக்குதுன்னா, ஒரு தாட் ரிப்பீட்டடாக வயர் ஆகிட்டே இருக்குதுன்னா அது என்ன மாறுது, பிலீஃபாக மாறுது. பிலீஃபாக மாறின உடனே தாட் பிலீஃபாக மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, உங்கள் சாய்ஸ் அதுக்கு நேராக போக ஆரம்பிக்கும். சாய்ஸ் போனாலே அது எதை என்ன ஆகும், உங்கள் பிஹேவியரில் அது தெரிய ஆரம்பிக்கும். பிஹேவியரில் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அது என்னவா மாறிடுது, உங்களுக்கு உங்களுடைய அனுபவமாக மாறிடுது. அனுபவமாக மாறும் பொழுது இமோஷன் இஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சொன்னேன் லாஸ்ட் டைம். எக்ஸ்பீரியன்ஸை கடைசியில் நீங்கள் எப்படி தான் உங்கள் பாடியில் ஸ்டோர் பண்ணும், அது இமோஷனாக ஸ்டோர் பண்ணும். இமோஷன்னா என்னதுங்க, இல்லை இமோஷன்னா என்னன்னு சொன்னேன், உங்கள் பாடியில் எப்படி இருக்குது, பயோகெமிக்கல் லெவலில் கெமிக்கலாக அது ரிலீஸ் பண்ணுறத கெமிக்கல் பயோகெமிஸ்ட்ரி லெவலில் ஒரு டேட்டா என்னது ஸ்டோர் ஆகி உங்கள் பாடியில் உட்காந்துருது. ஸோ பிரெயினில் வந்து அப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுது. அந்த நியூரோ சர்க்கியூட்ரி forms a biochemical reaction and you are within that circle. Now every thought that triggers in your head and it start making a neural pathway inside your head by connecting with other neurons, repeated thoughts, repeatedly again and again, it starts becoming, after a point it builds a beautiful network, a strong network that becomes a belief for you, and based on your beliefs is how your choices are follow, the choices that you make, and it becomes after one point it becomes your behavior becomes your experience, and your experience is seen in your body as an emotion, which is a biochemical response that your brain triggers within your body, that is stored in your body as biochemical patterns. நான் கேவலமானவன், என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க, நான் தனியாக தான் இருப்பேன் வாழ்க்கையில், இது ஒரு தாட்டை ஆரம்பிக்குது. அப்படியே அது யோசிச்சுனே இருக்கும் போது அது என்னவாயிருது, பிலீஃப் ஆயிடுது. பிலீஃப் ஆகும் பொழுது இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, வாடி வெளியில் போகலாம் அப்படின்னு ஒன்று, உன் சாய்ஸ் எப்படி இருக்கும், நான் வரலடி நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ நீ நினைக்கிறையா இருக்கும் நீ சாய்ஸ் எடுக்கிறேன்னு, ஆனால் உன் சாய்ஸை எது தான் ட்ரைவ் பண்ணுது, பிலீஃப் டிரைவ் பண்ணுது. அந்த பிலீஃபை வந்து எது டிரைவ் பண்ணுது, ரிப்பீட்டட் தாட்ஸ் டிரைவ் பண்ணுது. ஸோ நீ வந்து நான் வீட்டில் இருக்கேன்டி அப்படின்னு சொல்லி நீ வீட்டில் குந்தின்னு இருக்கும் போது அப்படியே உட்காந்துருக்க, இருட்டு, லைட்டு கூட ஆன் பண்ணாமல். இப்போ அது உனக்கு என்னவா மாறுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது. எக்ஸ்பீரியன்ஸாக மாறும் பொழுது அது திரும்ப உன் பாடியில் பயோகெமிக்கல் லெவலில் ஸ்டோர் பண்ணுது. இது எப்படி ஃபீல் பண்ணுது, லோன்லியாக ஃபீல் பண்ணுற, இதுதான் லோன்லினஸ், இதை நீ நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, இதுதான் நீயே அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிக்கும், ஃபுல்லாக பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அந்த இமோஷன் வந்து திரும்ப எந்த தாட்டை தான் ட்ரிகர் பண்ணும், நான் எப்படி இருக்கேன், லோன்லியாக இருக்கேன், இப்படியே போய்கிட்டு இருக்கும். இது இப்படியே போச்சுன்னா ஸ்ட்ராங் ஹோல்டாக பில்ட் ஆயிரும் உங்கள் மைண்டில், அரணா பில்ட் ஆயிரும்.
Now you are having a single thought in your mind saying, I'm a terrible person, nobody wants to spend time with me, nobody loves me. And as you keep meditating on this and you keep thinking on this, you keep having the same kind of thoughts again and again, slowly it becomes your belief system that you start believing that you are a terrible person, nobody loves you, nobody wants to spend time with you. And then your friends suddenly decide to call you to go out with them. Now you will be telling them and you'll be making a choice, no, I don't want to go out with you today. And you're saying, no, you guys go and enjoy, I don't want to join you. You think it is a choice that you are making, but all your choices is powered by your belief system that is lying underneath. Now when you start making these choices, that is how you behave, which becomes your experience. As you experience this and your friends are going out and enjoying, you're seeing all these photos and the pictures, you are again feeling lonely, all the biochemicals are released in your body and your body stores it as a strong memory in your body as biochemicals, and every single part of your body it is stored, and you are feeling the feeling of loneliness, as the emotion of loneliness, and again this emotion of loneliness will trigger thoughts of loneliness. Stronger the emotion, greater the experience. So அந்த லோன்லினஸ் இமோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இல்லை, இப்படி படிங்க. கிரேட்டர் த எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ராங்கர் த இமோஷன். ஏன்னா இமோஷன் இஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய இமோஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸோடைய விளைவாக வர்றதா இமோஷன்ஸ். புரியுதா? சும்மா அப்படியே ஒரு இதுக்கு போயிட்டு வரீங்க, ஒரு இமோஷன் வருது, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? எது ஹையாக இருந்தது? அந்த இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையாக இருந்தது. இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையாக இருந்தது. ஸோ கிரேட்டர் த எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ராங்கர் த இமோஷன். அது என்ன பண்ணுது? பிரெயின் டேக்ஸ் ஸ்னாப்ஷாட். இப்போ எஸ்பெஷலி இது வந்து ஃபியர் ரெஸ்பான்ஸில் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? ஒரு பயத்தில் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு பயம். ஷாலோம் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தான், லவி வந்து கீழே லிஃப்டில் இருந்து மேலே வர டைமு, ஜிம்மில் இருந்து வரணும். ஸோ இவன் வெயிட் பண்ணிட்டுருந்தான். ஸோ லிஃப்ட் மேலே வந்துச்சு, ரெடி ஆகிட்டான். அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு லிஃப்ட் தந்தோடனே பன்னா உள்ள ஸ்விக்கிக்காரன் தான். அவன் வந்து என்ன தம்பி அப்படின்னு இவன் வந்து கேட்குறான், இப்போ டாடி நீங்கள் யாரையாவது இப்படி பண்ணியிருக்கீங்களா? இப்போ அவனுக்கு வந்து அந்த ஸ்விக்கிக்காரனுக்கு அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், அது பெருசாக அவன் பிரெயினில் என்ன செய்ய போகிறதில்ல, பாதிப்பை ஏற்படுத்த போகிறதில்ல. இதே நேரம் ஒரு இருட்டுக்குள்ளே அவன் எங்கேயோ டெலிவரி பண்ண போகும்போது, அவன் இறங்கும் போது அவனே பயந்துக்கிட்டு போயிட்டு இருக்கான், இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் ஸ்டாண்டு போடும் போது அவன் ஷூ லேஸ் அதில் மாட்டிக்கிட்டு இழுக்கும் போது இழுத்து அங்கே கீழே விழுந்திருக்கான்னு வைங்களேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி, இமோஷனும் ஹை. Now, Shalom was waiting outside the lift for Lavi to come up. At the same time, she comes from the gym. And when the lift opened, he was ready to jump scare her, and he did the same. But it was not Lavi inside, it was the Swiggy delivery agent who was there. Now, and he got immediately scared, and for a moment, for him to grasp his reality and got back to reality, he was like, what is this, boy? What are you doing? And then, if the same experience was happening in a different setting, now this will have a very minimal impact on him. He would probably think about it once in a day, in that day, and not again. But if he has a much deeper experience where he is going and deliver in a very dark and shady place where he's already feeling scared, he's riding the motorcycle and he's already feeling scared, and while he is putting the stand, his shoelace is caught in the stand, and he hears some sound, falls down, and the experience is much greater, which means that emotion is going to be much stronger and it's going to have a bigger impact on him. So when your heightened emotion of fear is there, what your brain does is your brain zooms. You know, where is the threat? You're walking through the woods, you're walking through a forest, and there is a movement in the bush.
So your attention, what happens? Goes to that place. You zoom in. So your fear response is getting triggered. The moment your fear response gets triggered, your brain starts focusing. And when brain starts focusing and something jumps out, and then your brain takes a snapshot. Brain takes a snapshot. It clicks and stores it as a memory, saying, keep this file safe. Next time something similar happens, you should be ready in advance. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயமுறுத்துகிற ஒரு சூழல் வந்து இந்த அந்த அந்த இமோஷன் உங்களுக்கு ஹைட்டண்டாக இருக்கும்போது ஒரு சூழலில் இருக்கிறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு புஷ்ஷுக்கு நடுவில் ஒரு ஏதோ சத்தம் கேட்குது, உங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும்பொழுது உங்கள் பிரெயின் என்ன பண்ணுன்னா டக்குன்னு ஜூம் பண்ணி ஒரு டனல் விஷன் மாதிரி ஆக்கிரும். அப்போது அந்த பயத்தின் சூழலில் உங்கள் இமோஷன் ரொம்ப ஹைட்டண்டாக இருக்கும்பொழுது உள்ளேருந்து ஏதாவது ஒன்று திடீர்னு வெளில வந்துச்சுன்னா உங்களுடைய பிரெயின் வந்து அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சிடும். சக்குன்னு அதை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு என்ன பண்ணிடுவோம்னா, அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா நீ முன்கூட்டியே அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சிடும். நீங்கள் பிள்ளைங்களை அடிக்கிறீங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை அடிக்கும் போது பயப்பட்டு அடி வாங்கும் பொழுது இதுதான் நம்ம பண்ணுறோம். சும்மா பிரம்பு மரம்பு அப்படின்னு வசனம் கோட் பண்ணிகிட்டு இருப்போம். பிரம்பை கையாளாத மகன் வெறுக்கிறான். நீ என்ன பண்ணுறனா, பேசிக்காக உன் புள்ள வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோ உன் ஃபேஸை. இவன் பக்கத்தில் வந்தால் ஜாக்கிரதையாரு, இவன் இப்படி ஒரு மாதிரி அப்படின்னு வந்தான்னா அப்படின்னு சொல்லி ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஃபியர் ரெஸ்பான்ஸாக மாறிடும். Now this is what happens when your kid is small and you're going and beating them, and what is happening is their brain is taking a snapshot of you, your angry face, your emotion, and they know next time if this guy is going to come like this, you have to be very careful of him. That becomes a fear response in his body that is stored as a memory. So இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும்போது, when a lot of negative experiences are stored like this, நீங்க சும்மா உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுக்கு சிமிலரா ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது என்ன ஆகுது, அதை தான் என்னன்னு சொல்றோம், ட்ரிகர்னு சொல்றோம். சிமிலராக நடக்கும் பொழுது ட்ரிகர்னு சொல்கிறோம். ட்ரிகர்னும் போது அது எதை ட்ரிகர் பண்ணுது, அந்த சேம் நியூரோ பயோ சர்க்கியூட்ரி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி என்ன செய்யுது, ட்ரிகர் பண்ணி விட்டுருது. Now when you have stored these kind of so many screenshots where you have so many negative experiences and something similar like that of any form of similarity to that kind happens, your brain immediately triggers the same response. That is what we call trigger. When we see a similar situation and the same response get initiated within you, that's the trigger that happens. What it triggers is the same neurobio circuitry and biochemistry within you that the brain took a screenshot of when you were in danger. Neurons that fire together will wire together. Neurons that fire together will wire together. Neurons that fire together will wire together. And repeated firing and wiring hard wires in your brain. ஸோ போன தடவை காட்டினல 2 நியூரான் வந்து என்ன செஞ்சது, அப்படியே மூவ் ஆகி கை பிடிச்சதில்ல, அதுதான் என்னது, வயரிங். அது திரும்ப அந்த அதே தாட்டை நீங்கள் திரும்ப யோசிக்க அது என்னவாகுது, ஹார்ட் வயர் ஆகுது. ஒத்தடி பாடம் என்னவா மாறுது, தார் ரோடா மாறுது. ஸோ வாட் இஸ் ஹார்ட் வயர்ட், எது ஹார்ட் வயர் ஆகுது உங்கள் பிரெயினில், அது என்னவா மாறிடும், ஆட்டோமேட்டிக் பிஹேவியராக மாறிடும். இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டே எப்படி ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்போ கார் ஓட்டுறது எது ஓட்டலை, கான்ஷியஸ் பிரெயின் ஓட்டலை, எது ஓட்டுது, சப்கான்ஷியஸ் பிரெயின் ஓட்டுது. ஏன் அது என்னவா மாறிடுச்சு, ஹார்ட் வயர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. Neurons that fire together will wire together. Like last week we saw in that imagery in that video where neurons were coming and forming a road together, forming a pathway together. Now repeated firing and wiring of these wires these neurons becomes a hard wire, where a small pathway becomes like a road, it becomes firm, it becomes strong tie that is made together. And what is hardwired like this continuously by repeated process becomes automatic. Right now when you drive, you are able to drive and also speak a call on the phone while you are driving, because
Your driving is not done by your conscious brain, it is done by the subconscious brain at this point in time because it has become automatic for you. காலையில எந்திரிச்சு எத்தனை பேர் அப்படியே நீங்க அப்படியே பாதி தூக்கத்திலே போய் காஃபி போடுவீங்க? How many of you wake up in half sleep, you go and make coffee? ஸோ எந்திரிச்சு உங்களுக்கே தெரியும் எங்கே போகணும்னு தெரியும், எதை ஓப்பன் பண்ணணும்னு தெரியும், எந்த டப்பாவை எடுக்கணும்னு தெரியும், எத்தனை போடணும்னு தெரியும். இது எல்லாம் நீங்கள் என்ன செய்யறல, கான்ஷியஸாகவே பண்ணல, என்னவா பண்ணுறீங்க, அப்படியே அன்கான்ஷியஸாக பண்ணுறீங்க. ஏன்னா வாட் ஹேஸ் பிகம் ஆட்டோமேட்டிக் பிகம்ஸ் unconscious. Now you wake up and you are not even fully awake, you are half asleep, but you are able to navigate yourself right to the kitchen, you are able to identify the right coffee powder, you are able to find the milk, you are able to do everything and you are able to put things together, you know the quantity or the measure, everything has become automatic. It's not even a conscious activity that you're doing, it's become unconscious at this point in time. What is automatic becomes unconscious. காஃபி போடுறது அன்கான்ஷியஸாக இருந்தால் ஓகே, கார் ஓட்டுறது அன்கான்ஷியஸாக இருந்தால் ஓகே. நான் கேவலமான எப்படி தான் இப்போ போயிட்டு இருக்கு, நான் தனிமையாக இருக்கேன், நான் ஒன்றுமே இல்லை இப்படின்றதுமே எப்படி தான் போயிட்டு இருக்கு, அன்கான்ஷியஸாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அதே ஃபயரு, அதே ஒயரு, அதே ஹார்ட் ஒயரு, அதே ஆட்டோமேட்டிக்கு, அதே புரியுதா புரியலையா? ஏன்னா இப்படி ஒரு சிஸ்டம் பிரெயினில் வைக்கலைன்னா டெய்லி நீ கார் எடுக்கும் போது முதல்ல கற்றுக்கிற மாதிரி இருப்ப, வேலைக்காகும். நீ இத்தனை வருஷம் சாம்பார் வச்சாலே இப்படி தான் வருது, இதில் டெய்லி நீ சாம்பார் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிற மாதிரி உன் பிரெயின் என்னத்துக்கு ஆறுது. லாங்குவேஜ் இத்தனை தடவை நீ பேசிய நம்ம கிராமர்லாம் இப்படி தான் இருக்குது. டெய்லி பேச ஆரம்பிக்கும் போது அப்போ தான் ஏன்னா என்னது, பீனா என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை வாழவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் பிரெயினை எப்படி வச்சிருக்காரு, நீ ஒயர் பண்ணி ஒரு கற்றுக்கிட்டேன்னா அது என்னவா போயிடும், சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமாக போயிடும். அதான் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ட்ரிகர் தான் தேவை. ட்ரிகர் வந்தால் அது பேசாமல் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீ மற்ற வேலையை பார்க்கலாம். இப்படின்னு வச்சிருந்த மேட்ரை, உன் நன்மைக்காக வச்சிருந்த மேட்ரை நீ இப்போ எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, தீமைக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. பிசாசு சொல்கிற பொய்களை அதே அன்கான்ஷியஸ் ப்ரோக்ராமாக நீ மாற்றும் பொழுது. Now this unconscious programming, it is okay if it is for your coffee making or your driving or the things that you do every day, but it is the same thing that you're using to believe that you are a terrible person, nobody loves you, that you are lonely and all of these lies. Now this process is something that God has designed for yourself to function every single day, because if you don't have this kind of a system which doesn't become automatic within you, which doesn't become unconscious within you, every time you sit in the car, you will have to learn to drive every single time you sit there. Every time you start opening your mouth to speak, you have to learn to speak how to speak. Every time you make sambar, you have to learn how to make it like you're doing it for the very first time. So since this system makes it the learning automatic and unconscious, you are able to do certain things and move on to the next things that you want to learn, next things that you want to do. And this is a beautiful system that God created for us to function every single day. But when we take the lies of the enemy and start making it automatic, unconscious in our life, that becomes deteriorating. பாருங்க, சில பேர் இந்த ப்ரீவியஸ் சர்ச்லேருந்து வருவாங்க, ரொம்ப அப்யூஸ் பண்ணப்பட்ட பாஸ்டர்ஸால் அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க வரும் பொழுது நம்மளை பார்க்கறதே ஒரு மாதிரி தான் பார்ப்பானுங்க. பெக்கிலாம் ராஜஸ்தான்லேருந்து இங்கே வரும்போது போய் லவிட்ட சொல்லிச்சு, எனக்கு பாஸ்டர் அம்மானா பயம், உங்களை பார்த்தா எனக்கு பயம் அப்படி சொல்லிடுச்சு. ஏன்னா அது சொல்லுது, லவி கிட்ட பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் என்னது எப்படி மேட்ச் ஆகுது, பாஸ்டர் ஒய்ஃபு பிரெயின் சொல்லிடுது, இந்தா இதை வச்சுக்கோ, இதுதான் பாஸ்டர் ஒய்ஃபு, நான் இருக்குல்ல சுனாப்பானா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிடுது அதுட்ட. Now some people come from churches which has abusive leadership, abusive pastors, and they come to our church and they look at us also very differently. When Becky came from Rajasthan from her church, she came and spoke to Lavi and said, I have a huge fear for pastor wives, so I have a fear for you. I mean, she didn't even get to know Lavi, how she is, what kind of a person she is, but she started having the fear in her heart, because it is the same trigger that is triggering right now, the same old system. The brain is saying, this is the file for pastor's wife, this is how you deal with them, and brings it up. So இப்போ அந்த சர்க்யூட்ரியை பெக்கி என்ன பண்ணணும், ரீவயர் பண்ணணும். Now Becky has to rewire that old circuitry, the old file the brain has created. இவனுங்களை பார்த்தா நியூரான் மாதிரி தெரியல, ஆனால் நியூரான் வச்சுக்கோங்க.
இவனுங்க நியூரான்ஸ் தட் வயர் டுகெதர் ஃபயர் டுகெதர் இருக்கானுங்க. ஃபயர் அப்படி இருக்கான். இவனுங்கெல்லாம் ஒவ்வொரு நியூரான் அந்த ரிப்பீட்டட் தாட் பேட்டர்ன்ஸில் வந்து இருக்கானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி உள்ள மாட்டிக்கிறீங்க. புரியுதா? நான் தான்டா சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் சுற்றிட்டு இருக்கிறேன். இப்படியே போய்கிட்டே இருக்கு வாழ்க்கை. இதைத்தான் வந்து ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் என்ன சொல்லுகிறாரு? நான் செய்யணும்னு நினைக்கிறத என்னால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியல சார். செய்ய வேணாம்னு நினைக்கிறத நானா ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்ன டார்ச்சர் இது அப்படின்னு சொல்றாரு. என்ன பயோகெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாரு பவுல். பாவம், பிரெயின் சயின்ஸ் தெரியாதனால உட்காந்து எழுதினுக்கிறார். ஃபார் வாட் ஐ எம் டூயிங் ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் வாட் ஐ வில் டு டூ that I do not practice, but what I hate that I do. So conscious mindல ஹேட் பண்றாரு. அது ஆனா என்ன பண்ணுது, பண்ணிடுறாரு. கான்சியஸ் மைண்ட்ல பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதை வந்து என்ன பண்ணிடுறாரு, பண்ணிடுறாரு. ஏன்? சப்கான்சியஸ்ல வயரிங் அப்படி இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படின்னா நான் என்ன அப்படின்னா நான் பண்ணல அப்படின்றாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு போல, அப்படின்னா நான் பண்ணல, ஏன் மெம்பர்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஏன்? அவயவங்கள்ல ஏதோ ஒன்று இருக்கு. ஒரு பிரமாணம் வந்து என் அவயவங்கள்ல அது ஒரு தனியா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு என் மெம்பர்ஸ்ல. அதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதிலிருந்து என்னை யார் விடுவிப்பா அப்படின்னு கேட்கிறாரு. Now consider these people to be neurons, and they have created a neural network, a pathway, and it has become really hardwired that it has become automatic and unconscious, and I am stuck in between this. My entire life is revolving around these same neurons, these same thoughts, these same belief system that I have built in my life. And this is the same thing that Paul is talking about in Romans chapter 7 verse 15. He says the things that I want to do I'm not able to do, the things that I hate I end up doing. So he doesn't understand brain science. That's why he's written these things. So he's saying there is a law in the members of my body which is functioning as a separate unit, where I am not doing these things, but something is running a system behind which is making me do the same process again and again that I'm not able to get free of. Who will free me from this? You guys getting what I'm saying? He is thinking something is wrong with my body. Who will deliver me from this body of death is what he is crying out. அவர் சரீரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மரணத்தின் சரீரத்துல இருந்து யார் என்ன மீட் எடுப்பார்னு. இப்ப இந்த நியூரான் என்னதான் சொல்லுது, நீயே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுது. இந்த நியூரான் என்னதான் சொல்லுது, நீயே வேஸ்ட்டுன்னு சொல்லுது. இந்த நியூரான் என்னதான் சொல்லுது, வேஸ்ட்டுன்னு சொல்லுது. இப்போ என்னால் என்ன செய்ய முடியல, இதை தாண்டி என்னால் பிலீவ் பண்ண முடியல, இதை தாண்டி என்னால் ஃபீல் பண்ண முடியல. நான் நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னால் முடியல பாஸ்டர் அப்படின்னு நீ ஏன் அழுகிறனா, நீ இதுக்குள்ளேயே நின்றுனுங்கிற. நான் என்ன சொல்கிறேன்னா, மெடிடேஷன் மூலமாக நீ ஒரு புது நெட்வொர்க்கை உண்டாக்க முடியும். அதுக்கு எக்ஸ்டர்னலாக எதுவுமே நடக்க தேவையில்லை. நீ உட்காந்தே உன் மைண்டில் ஒரு இமேஜின் பண்ணி ஒரு புது நியூரான் என்ன செய்ய முடியும். இப்போ நீங்கள் இப்படி ஒரு நியூரான் நெட்வொர்க்கில் இருக்கும் பொழுதே மெடிடேஷனில் ஒரு புது நியூரான் என்ன செய்ய முடியும், இப்படியே இமேஜின் பண்ண முடியும். புரியுதுங்களா? இமேஜின் பண்ணுறீங்க, அப்படியே லைட்டாக வயராது, அப்படியே ஃபயர் ஆகுது, அப்படியே கொஞ்சம் வர மாதிரி தெரியுது இமேஜினேஷன். ஆனால் ஒழுங்காக என்ன செய்ய மாட்டேது, பார்க்க முடியல. ஒரு 2 செகண்ட் தான் பார்க்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து இப்படி விட்டு பிடிங்க, இப்படி விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு நியூரான். அதால் என்ன செய்ய முடியல. ஆனால் நீங்கள் தெளிவாக பார்த்து ஒரு இமோஷனல் கோஷன்ட் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா என்ன ஆயிரும், வயர் ஆயிரும். அடுத்து ஒரு ஆப்ஷன் வரும் பொழுது, ஒரு சினாரியோ வெளியில் நடக்கும்போது உங்களுக்கு 2 நெட்வொர்க் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ வெறும் இதுதான் இருக்கும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடியாது, சூஸுக்கே ஒன்றும் இல்லை. புரியுதா?
Now, when you're living inside this network of yours, the neural network of yours, every single neuron over there says that you are a waste. You are a waste. You go to the other one, it says you are a waste. The other one says you are a waste. And you are continuously stuck in this cycle. And whatever I am trying to tell you, you're saying, Pastor, whatever you speak, I am not able to do anything. I'm not able to change my life. Because in your neural network, you are stuck between these neurons. Now, what I am trying to tell you is use meditation and contemplation and start building a new neural network. You can use your imagination and start bringing a new thought that says you are amazing, you are useful, you are something great, you are smart. And when you start building that network, probably in the beginning it will be firing, it will be wiring, and it might not be strong enough. And as you keep contemplating, as you keep meditating, it becomes a strong network of its own. On the other hand, now when you come in front of a situation which is a circumstances that you have to face with, now you have two choices within you. Either you can go to your old network, or you can go to the new network that you have formed. That is when you actually have a choice to decide. Able to understand? So இப்போ பவுல் என்ன சொல்றாரு 2 கொரிந்தியர் 10ல, நம்முடைய போராயுதங்கள் மாம்ச பலனா இல்லாமல் தேவ பலனா இருக்கு, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க. ஸோ இதுதான் என்கவுண்டர்ல நடக்குது. என்கவுண்டர் நேரம் என்ன நடக்குதுன்னா, க்ளோரி ஆஃப் காட் உன்னை ஹிட் பண்ணும் பொழுது டமால்னு சில பேட்டர்ன்ஸ் உடஞ்ச உடனே தான் சூப்பர் நேச்சுரலாக டெலிவர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்மோக்கிங்கே வரமாட்டேது, அதுக்கப்புறம் எனக்கு ட்ரிங்கிங்கே வரமாட்டேது, அதுக்கப்புறம் எனக்கு அதே பண்ணணுன்னே தோண மாட்டேதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த நியூரான்லாம் பிரித்து விட்டாச்சு through the encounter. அதுதான் மேட்ரு. ஏன் அவன் கீழே விழுந்து உட்காந்து சிரிச்சுன்னு இருக்கிறான், எதுக்காக இப்படி சிரிக்கிறான், தானா சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீ நினைக்கலாம். அங்கே ஆனால் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நியூரான் எல்லாம் பிரித்து விட்டுட்டு புது நியூரானை சேர்த்து விட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். நியூ பேட்டர்ன்ஸ் சொல்லு நியூ பேட்டர்ன்ஸ் ஆர் பாசிபிள். நியூ பேட்டர்ன்ஸ் ஆர் பாசிபிள். Now, this is what Paul is talking about in 2 Corinthians when he talks about the weapons of warfare. These are not strengthened by man, it is mighty through God, and it has the power to break strongholds, which means the old patterns, the old neuron networks is what is broken at that moment. So every time you are having an encounter with God, this is what is happening. You are thinking probably from outside, this guy is why is this guy sitting and laughing like this? Why is this guy rolling on the floor? But what is actually happening is within him, God is going and breaking these strongholds which he has built in the old neurons, in the old fashion with false beliefs, and he is breaking those things and firing new neurons and creating new networks over there which is based on the truth. பாளையம் என்ன சூழ்ந்து இருந்தாலும் நான் பயப்படாம இருப்பேன், ஏன்னா அவர் என் கோட்டையா இருக்காரு. அப்படின்னா இவன் இமேஜினேஷன் மூலமா இவனை எங்கே தான் பார்க்குறான், கோட்டைக்குள்ளே பார்க்குறான். அந்த கோட்டையிலேருந்து வெளியில் இவனுங்க சுற்றி நின்றுட்டு அம்புலாம் விடுறானுங்க, ஆனால் அம்பு ரீச் ஆக மாட்டேது. அப்படின்றத பார்க்கறதுனால, அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை இவன் மைண்டில் பில்ட் பண்ணியிருக்கனால இவன் இருதயம் கலங்காமல் இருக்கு பாளையம் இறங்கினாலும். Now, though an entire army encamps against me, my heart shall not be moved, my heart shall not shake. And the reason that David was able to be in that place is in his imagination, he has seen the Lord as his fort, which means in his imagination, he is seeing himself sitting within a fort, within a palace that is so strongly guarded that these people are encamped against him. They are raising their arrows against him, they are releasing the arrows. In his imagination, he is able to see the arrow come and hit the wall of the fort and fall down. He is untouched in among all of these oppression, in the midst of this oppression. That is why he is able to be in the state of calm in the midst when the army encamped. ஆனா தாவீதுக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? அவன் முன்னாடியே அந்த கோட்டையை கட்டி வச்சிருக்கான். நீ இவனுங்கெல்லாம் பாளையம் இறங்கின பிறகு தான் செங்கலை தேடி நிற்கிற கோட்டையை கட்டுருக்கு. புரியுதா? அவன் முன்னாடியே சின்ன வயசுலேயே அவன் ஆடோடு இருக்கும்போது வெறும் இதை தான் பண்ணியிருக்கான். அவன் மைண்டில் பில்ட் பண்ணி இவர் தான் என்னுடைய ஷெப்பர்டு, இவர் தான் என்னுடைய இவர் தான் என்னுடைய கோட்டை, இவர் தான் என்னுடைய துருகம் அப்படின்னு ஏகப்பட்ட மேட்டரை பில்ட் பண்ணி வச்சுருக்கான். அதனால கோலியாத் வரும்பொழுது, வேற பிரச்சனை வரும்பொழுது அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு சாய்ஸ் இருக்குது, ஒரு நெட்வொர்க் இருக்குது ஏற்கனவே பிரெயினில் அவன் சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் மெடிடேஷன் மூலமாக அதை பில்ட் பண்ணி வச்சுருக்கான்.
Now, the difference between David and you is that David has already built this fortress in his imagination, in his meditation, through years of relationship with God, from his childhood when he was a shepherd boy to right now him being a king. He has throughout in this journey built a strong fortress around him through his meditation and imagination. But now when it comes to us, we stand in the midst of the army. That is when we start looking for the rocks to build a fortress around us. And because he has already built this neural network, this entire thing through imagination, when the army is in front of him, he has a choice. Either he can be shit scared and be panicking over there, or he can choose to be in the fortress that he has built through years that God has made for him. சொல்லுங்க, it matters the most when it is the hardest. It matters the most when it is the hardest. This is the game-changing line. I want you to understand. When it is the hardest, when your biochemistry and neurochemistry and your existing neural patterns are very strong and sending a signal that this is how you are supposed to feel, at that time, if you are able to make a choice, when it is the hardest, that's where it matters the most. That's why you need the power of the Holy Spirit to do that. எப்போ இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப சூழ்நிலை முத்தி போய் நிற்குதோ அந்த நேரத்தில் தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் உங்களால் இது தானாக பண்ண முடியாது. அதனால தான் ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு தேவை. இதை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுடைய நியூரல் பாத்வே எல்லாம் கட்டி நிற்கும் பொழுது உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாமல் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீர்மானங்களை எடுக்க முடிகிறது ஆவியானவருடைய வல்லமை தேவை. சொல்லுங்க, நம்மளுடைய போராயுதங்கள் மாம்ச பலனா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் உள்ளவைகளா இருக்கிறது. Casting down imaginations, bringing every thought captive to Christ. Shame, hatred, வெட்கம், கோபம், பொறாமை, எரிச்சல், கண்ட்ரோல் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணும், டிப்ரெஷன், இன்செக்யூரிட்டி, என்வி, கில்ட்டு, இது எல்லாம் ஃப்ரூட். பக்கத்தில் பார்த்து சொல்லி, இதெல்லாம் என்னது? ஃப்ரூட். இதெல்லாம் வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஆனால் ரூட் என்னது? ஃபியர். பயம். ஸோ நீங்கள் பயத்தில் இருக்கும் பொழுது, இன்டர்னலாக பயத்தில் இருக்கும்போது என்ன ஆவீங்க? ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. பயத்தில் இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா இந்த ஃப்ரூட் எல்லாம் இருக்கும். நீங்கள் போய் டாக்டர்கிட்ட மெடிசின் வாங்கி, டிப்ரெஷனுக்கு மெடிசின் வாங்கி போட்டால் என்ன பண்ணுறீங்க? பழத்தை பறித்து எல்லாம் சரியாச்சு அப்படி சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பழம் டொபுக்குன்னு வருது. என்னடா நேற்று தான், திரும்ப நாளைக்கும் வெட்டுங்க, நாளைக்கும் அந்த மாத்திரை போடுங்க, நாளைக்கும் மாத்திரை போடுங்க அப்படின்னா நீ போட 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 நீ வெட்டினே இருக்கிற. அதானா என்ன செஞ்சுட்டே இருக்கு? பழம் இங்கிட்டு போடுங்கன்னா அங்கிட்டு வருது, அங்கிட்டு போடுங்கன்னா அங்கிட்டு வருது, இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. Now all this you see on the top: shame, anger, hatred, jealousy, frustration, trying to control others by manipulation, being insecure, being in depression, guilt, envy, all of these things is only the fruit. Now the tree is entirely rooted in fear. Fear is the root of all of these things. If you are in fear, you will have stress. As much as you have stress, these fruits keep coming. Now when you go to a doctor, when you have all of these things and you ask for medicines, basically what you're trying to do is you're trying to pluck out the fruit and you're throwing away the fruit and you're saying the tree is clean now, everything is sorted, everything is good. But the next day, next morning itself, you will have another fruit pop up in a different direction, another fruit pop up. So when they are saying you keep taking the medicines every single day, which means you keep cutting out the fruit and throwing away, saying the problem is over. But unless you go and address the root, which is fear, these don't change. ரிலேஷனலாக சரி, ஃபைனான்ஷியலாக சரி, ஹெல்த் வைஸாக சரி, உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, பயம், ஐயோ வேலை போயிடும்ன்ற பயம், ஓ என்ன ஆகும், ஹெல்த் கண்டிஷன் என்ன ஆகும், இல்லை இவங்க எப்படி
ரிலேஷனலா எல்லா இடத்துலையும் பயம் இருந்தா உன் பாடியை நீ இம்மென்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நீ போடுற. Be it your health, be it your workplace, be it your relationships. Whenever you start having fear, oh my God, am I going to lose my job? Am I going to mess up my relationship? Am I going to போயிடுவாங்களோ, இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, is this person going to leave me? Is my marriage going to continue? When you have all of these fear and you're operating from that place, you put your body through immense stress and pressure. பிரேக்கையும் ஆக்சிலரேட்டரையும் சேர்ந்து மிதிக்கிற மாதிரி. It's like pressing the brake and accelerator at the same time. ஒரு சைடு வந்து உன் ஃபியர் ரெஸ்பான்ஸ், உன் பிரெயின் வந்து என்ன சொல்லும் ஹார்ட்டுக்கு, ஏய் வேமா பம்ப் பண்ணு, இது ஃபியர் நேரம், டபட படபட படபட படம் அடிக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்க, விட்டுட்டு ஓட முடியல, புலினா என்ன செஞ்சிடலாம், ஓடிடலாம். ஆனால் இது கரடி ஆச்சே, கட்டி பிடிச்சிருக்கு, காதுள்ளவன் கேட்க கடவன், சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதே. Now, if it was just about the external situation like a tiger chasing you and things like that, you can run out of it. Right now your brain is processing fear responses. It is saying you have to run. It is making your heart pump so fast, heart is beating and fear responses are triggered. You're supposed to run from this danger, but the danger is your marriage. You're married, you cannot run out of your marriage. So because you're in that place, you're stuck. See, மிந்தி வந்து அவன் காட்டுக்குள்ள போகும்பொழுது அவனுக்கு என்ன தேவைப்படுது, ஃபியர் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது. வீட்டுக்கு வந்தா சேஃபாக இருப்பான். அவனுக்கு வந்து இப்படி 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 இருந்தது. இப்போ வந்து நீ வேலைக்கு போனாலும் இதில் தான் இருக்க, ஃபியர் ரெஸ்பான்ஸில் தான் இருக்க. வீட்டுக்கு வந்தாலும் என்ன தான் இருக்க, ஃபியர் ரெஸ்பான்ஸாக இருக்க. ஃபாதர்ஸ் ஹவுஸ் தர வேற எந்த சர்ச்சுக்கு போனாலும் நீ இதில் தான் இருக்க, ஃபியர் ரெஸ்பான்ஸில் தான் சர்ச்சுக்கு போகும்போதும் இருக்க. Now, it is okay if it was only when you go through the jungle, go through the forest, and you're seeing these kind of wild animals and all of these things, the fear response is necessary for you to survive. But when you come home right now, even there you are in fear response. When you go to your office, you're working, there you are in fear response. When you go to any church other than Father's house, there also you are in fear response. Everything that you do in your life is in fear response. கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபியர் ரெஸ்பான்ஸ்லேயே இருந்தேன்னா உன் பாடி என்னத்துக்கு ஆறுது? ஆனால் என் சூழ்நிலை அப்படி, பக்கத்தில் பார்த்து சொல்லு, சூழ்நிலை ஒரு பிரச்சனையும் இல்லை, சூழ்நிலை மாறலைனாலும் உன் இமேஜினேஷன் மூலமாக நீ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே போய் ஒரு புதிய இமோஷனை உண்டாக்கலாம். இன்னைக்கு உண்டாக்கலாம், இப்போ உண்டாக்கலாம். அதுதான் பவர் ஆஃப் மெடிடேஷன். உன் சூழ்நிலை இம்மி கூட மாறணும்னு அவசியம் இல்லை. Now, if you're consistently in a place of fear response and under pressure, what will happen to your body? And the good news is that right now, while your situation is like this, you are in pressure, you are in all kinds of fear responses, you can in your imagination go and imagine and envision a different scenario, a different situation, and change the emotion that you're feeling in your body. என்ன ஒரு மணி நேரம் என்னால் மெடிடேட் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் கண்ணை திறந்தா இவன் தானே இருக்கான். அதுதானே உங்க கேள்வி. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். சரி, ஒரு மணி நேரம் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்க, ஒரு மணி நேரம் காம் பண்ணிட்டீங்க. ஆனால் கண்ணை திறந்தா சிச்சுவேஷன் அப்படியே தானே இருக்கு. So your question is probably for 1 hour I can sit, I can close my eyes and I can meditate a different reality entirely and live in that reality. But after I'm done with the meditation, when I open the eyes, it is the same person that I'm dealing with, the same situation, the same things that are happening. அதுதான் அடுத்த மெடிடேஷன் ஸ்டெப். எப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு மெடிடேட் பண்ணுறதையே அதுக்கடுத்து கண்ணை திறந்தும் அதே ஃபீலிங்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணை திறந்திருக்கும் போதும் அதே ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அந்த ஃபீலிங்கையும் அந்த பிலீஃப் சிஸ்டத்தையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்ணை திறந்த பிறகும் நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பொழுது ஒரு காரியம் நடக்கும். அது என்னன்றதை சொல்கிறேன்.
Now, what is the next step of meditation for this? The solution for this is when you are able to extend that same emotion, that same feeling, that same reality with your eyes closed and while you're meditating, if you're able to extend it a little bit longer, when your eyes are open, when you're seeing the situation, but within you, you're able to experience the same emotion that you were experiencing while you were meditating. இதெல்லாம் தான் பவுல் and என்ன சொல்றாரு? extending. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படிலாம் எப்படி சொல்றாரு? நான் பார்க்கறத வச்சு என் ஃபீலிங்க சேஞ்ச் பண்றதுக்கு விட மாட்டேன்றாரு. Now this is what Paul talks about when he says, I do not walk by faith. I do not walk by sight. I walk by faith. Now, because he doesn't allow what he sees, what is happening in front of his eyes, to change his internal reality. பக்கத்துல பார்த்து சொல்லு, சென்ஸ் நாலேஜ் மூலமா உன் இமோஷனல் ஸ்டேட்டை மாத்த விடாத. Don't allow the sense knowledge to go and change your emotional state. அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னது? சென்ஸ் நாலேஜ் மூலமா உன் இமோஷனல் ஸ்டேட் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நீ எது கேட்குறியோ, எதை பார்க்குறியோ, எதை டச் பண்ணுறியோ, அது மூலமா உன்னுடைய இன்டர்னல் இமோஷனல் ஸ்டேட் மாறக்கூடாது. அதுதான் கோல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. The goal of spirituality is that the sense knowledge, the things that you see, the things that you hear, the things that you touch, and the things that happen around you shouldn't change your internal emotional state. That is spirituality. ஸோ இப்படி நீங்கள் ஃபியர் ரெஸ்பான்ஸில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது? அதான் ஃபியர் ரெஸ்பான்ஸ். ஓகே, அப்படியே பம்ப் பண்ணுது அப்படின்னு பாடி இருக்கும்போது உங்களால் எக்ஸ்டர்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னது தான்? உங்க பிரீதிங்க, மூச்சு விடுறத. Now when your fear response is triggered and you are highly breathing at a fast pace and you're going and that speed, and when those things are happening, the things that is around you is something that you cannot control. The only thing that you can control at that point in time is your breathing. குவிக் பிரீத் பண்ணுங்களேன். மெதுவா பண்ணுங்க. இன்னும் நல்லா மெதுவா பண்ணுங்க. உங்க பாடிலி ப்ராசஸை, இன்டர்னல் ப்ராசஸை பை சாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே காரியம் பிரீதிங் தான். உங்களுக்கு இப்போ கிட்னியை வேகமாக ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, இப்படி உட்காந்த மாதிரியே அப்படி பண்ண முடியாது. உங்க ஹார்ட்டை வேகமாக அடிக்க வைங்க அப்படின்னு அடிக்க வைக்க முடியாது. பை சாய்ஸ் உங்களுடைய இன்டர்னல் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே இது பிரீதிங். The one place where by choice you are able to control the internal processes of your body is through breathing. Now you can slow down your breathing, you can pace it up, you can speed it up, but you cannot, when I say increase the function of your kidney, you cannot do that. Increase the function of your heart and make it beat faster, you cannot do that. The only thing that you can do is control your breathing, which will change an internal process by choice. Frontல Red Sea, இந்த பக்கம் பின்னாடி Pharaoh. The Red Sea in front and Pharaoh behind. Fear response. And the fear response is triggered. Be still and know that I am God. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஸோ ஃபியர் ரெஸ்பான்ஸை முதல்ல நீ காம் பண்ணுறது எது மூலமாக தான்? ஸ்டில்னஸ் மூலமா. ஸ்டில்னஸ் எப்படி போவ? பிரீதிங் மூலமா. The first thing that you can do to calm down your fear response is to getting into stillness. And how do you get into stillness? Is by calming down your breathing. என்ன மேட்டர்னா, உங்கள் பாடியில் ஒரு பெரிய நர்வ் இருக்குது, வேகஸ் நர்வ்னு சொல்லி. There's something called the vagus nerve in your body, which is a very big nerve in your body. ஸ்பைனலுக்கு ரெண்டு சைடுல இருந்து இப்படி ரெண்டு சைடும் போகுது. It goes from behind your spine on both sides. உங்க ஹார்ட்டையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ற நர்வ் அது. And that is the nerve that connects your heart and your brain. இப்போ லேட்டஸ்ட் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின்ல எப்படி நியூரல் நெட்வொர்க் இருக்கோ ஹார்ட்லயும் நியூரல் நெட்வொர்க் இருக்கான். Now the latest scientific research suggests that just the same way there is a neural network in your brain, there is a neural network in your heart as well. அது இண்டிபெண்டன்ட்டா அது ஒரு நியூரல் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி அது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு ஹார்ட்ல. And heart has an independent neural network that it has formed and it functions it. So much so ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன வருது? அந்த ஆளோட மெமரி வந்துட்டு இருக்கு. To what extent is that when heart transplantations are done,
the people who receive a new heart from someone else, they start having the memories of the previous person. அந்த கொலை பண்ணி செத்த இது மர்டர் கேஸை சால்வ் பண்ண முடியாமல் இருந்ததை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்ச பிறகு இவங்க தூங்கும் போது கனவு வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டானுங்க யாருன்னு. Now someone was murdered and killed and they were not able to solve the mystery of who did that, and that heart, the person who died, their heart was transplanted into another person. While this person was sleeping, they started having dreams of how this murder happened, and with that they were able to solve the mystery and put that person in prison. இந்த ஹார்ட்ல இருக்கிற நியூரல் நெட்வொர்க்னால இருக்கிற மெமரி சேஞ்சஸ் பத்தி இப்ப ரீசெண்டா நிறைய டேட்டா வருது. இட் இஸ் ஃபேசினேட்டிங். பாத்தீங்கன்னா அப்படியே உங்க பர்சனாலிட்டியே மாறிடுது. உங்க ஹார்ட் ஒரு ஃபிசிக்கல் ஆர்கனை தான் மாற்றி வைக்கிறாங்க. இப்போ ஹேர் இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ஆனால் உங்களை அது என்ன பண்ணுறதில்ல, உங்கள் பர்சனாலிட்டியை மாற்றுறதில்ல. ஆனால் ஹார்ட்டை மாற்றும் பொழுது என்னவா மாறிடுது, ஆளே மாறிடுறாங்க. Now there's been a lot of study, a lot of research, a lot of data that is researched upon, particularly this neural network in the heart, which is very fascinating. I mean, the person who is getting a new heart, a physical organ in your body, it's changed the entire personality of that person. It doesn't happen for any other organs, be it your hair, be it your kidney. It doesn't change you as a person. But when the heart is transplanted, the person becomes a different person altogether. So the brain, heart, gut. Brain, heart, gut. இது மூணு ரொம்ப கனெக்டட். அதனால தான் பயந்தா வயித்தாகலா போகுது. Your brain, your heart and your gut is very much connected. That's why when you are in fear, you get loosies. Right? பயப்படுறீங்க, ஹார்ட் பட அடிக்குது, அப்புறம் என்ன செய்யுது, வயிறு பெரட்டுது. Now you're in fear, your heart is beating very fast and your stomach starts grumbling. ஏனா வேகஸ் நர்வ் மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுது. Because it is the vagus nerve that connects the three together. மனசுல ஆயோ இல்லையோ. சோ இப்ப இந்த பிரீதிங், நீங்க இந்த பிரீதிங்கை ஸ்லோ டவுன் பண்ணும்போது வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகும். When you slow down your breathing, this vagus nerve is activated. There are particular ways of breathing which can trigger the vagus nerve. It is like massaging the vagal nerve. ஒரு சில வழிமுறையா இருக்கு. அந்த வழிமுறையில் நம்ம மூச்சை விடும் பொழுது அது இந்த வேகஸ் நர்வை ட்ரிகர் பண்ணும். அது வந்து அந்த வேகஸ் நர்வுக்கு மசாஜ் பண்ற மாதிரி. ஸோ நீங்க உங்க பிரீதிங்கை ஸ்லோ டவுன் பண்ண எந்த ரேட்டு கம்மியாகுது, ஹார்ட் ரேட் கம்மியாகுது. Now as you start slowing down your breathing, the heart rate slows down. நீங்க ஃபியர் ரெஸ்பான்ஸ்ல இருக்கும்போது உங்க பிரெயின் எப்படி பண்ணுதுன்னு சொன்னேன், ஃபோக்கஸ்டா இருக்குது. எங்க இது பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது நியூரான் வந்து கயாமியான்னு ஃபயர் பண்ணும். Now when you are in fear response, when you are in such a situation, your brain is focused, it's in tunnel vision, it is trying to identify the problem is here, the problem is there, trying to identify what is this, and your neurons are going haywire, it's going crazy. ஒரு ஸ்டாமி நைட்ல கிளவுட்ஸ் வந்து டிமால்ன்ற மாதிரி, அந்த மாதிரி மின் வெட்டுற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நியூரான்ஸ், கொஹரண்டா அப்படியே ஒரு மியூசிக் சிம்பனி மாதிரி போக வேண்டியது டிமால்னு அடிச்சிட்டு இருக்குது. Now just how on a stormy night the clouds go and thunder rumbles and lightning comes through it, the same way your neural networks, your neurons are rumbling in your head, which is ideally supposed to go like a musical symphony, like a wave in a smooth pattern. Right now it is beating it. உங்க பிரெயின் அப்படி படால் ஃபயர் பண்ணும்போது உங்க ஹார்ட்டுடைய ரிதமும் டிமால் மாறிடும். ரொம்ப ஹார்ட் அவுட் ஆஃப் சிங்க்ரனிட்டியில் இருக்கும். Now when your brain is firing the neurons at this pace, at this different kind of a frequency or different kind of a wave, what happens, your heartbeat is also goes out of its synchronicity. So நீங்க உங்க பிரீதிங்கை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு உங்க பாடியை பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு என்ன செய்றீங்க, ஆங்கர் பண்றீங்க. என்ன நடக்கும்னு ஃபியூச்சர்லயோ இல்லாட்டி இப்படி நடந்துச்சேன்னு பாஸ்ட்ல உங்க மைண்ட் போயிட்டு இருக்கிறத உங்க பாடியை வந்து அப்படியே எங்க கொண்டு வரீங்க, பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வரீங்க. பிரீதிங்கை கண்ட்ரோல் பண்றீங்க, பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு வரீங்க. So what you're doing is you are slowing down your breathing and you're calming yourself down
And when you're doing that, what you're actually doing is you're bringing yourself to the present moment. You're not going to the future of what might happen or the past of what had happened, but in this present moment where you don't have suffering, you bring it to it and anchor it there. பக்கத்துல பார்த்து கேளுங்க 8:23 க்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? Ask your neighbor at 8:23, what do you have a problem right now? இல்ல நான் வெளிய போனாலாம் கேட்கல. 8:23 ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உனக்கு? I didn't ask you if you go out, if you go back to your home. I'm asking you right now in this moment at 8:23, do you have a problem right now? இல்ல சர்ச்சுக்கு வரும்போது அவ என்ன சொன்னானா? சர்ச்சுக்கு வரும்போது அவ என்ன சொன்னாலாம் கேட்கல. இப்பதான் சொல்லிருக்காளா? இல்ல. While coming to church, what do you know what she said? I didn't ask any of that. Right now in this moment, is she saying something? No. பக்கத்துல பார்த்து சொல்லு, there is no suffering in the present moment. So நீ பிரீதிங் ஸ்லோ டவுன் பண்ற, உன் பாடி எங்க கொண்டு வர? மைண்டையும் பாடி எங்க கொண்டு வர? பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வர. And you're slowing down your breathing and you're bringing your mind and your body to the present moment. நீ இத அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே பிரீதிங் மூலமா என்ன செய்யற? கார்டிசால் எல்லாம் ரிலீஸ் பண்றோம் பாடியில இருந்து. And when you're doing this by breathing, you're releasing all the stress out of your body, all the cortisol that is produced in your body, you're releasing it out. உன்னுடைய எல்லா prayer requestையும் எதோட தெரியப்படுத்து? Thanksgiving ஓட தெரியப்படுத்து. So Thanksgiving வந்து elevated emotion. Thanksgiving வந்து elevated emotion. அதுக்கு முன்னாடி இந்த மரத்து மேல இருந்ததுல அதெல்லாம் limited emotion. Gratitude, joy, peace இதெல்லாம் என்ன emotion? Elevated emotion. Make all your supplications made known through thanksgiving, along with thanksgiving, right? Now thanksgiving is an elevated emotion. All the things that you saw on the tree, the shame, the anger, the frustration, everything is a limited emotion. Now when you come into thanksgiving, joy, all of these things are elevated emotions. So அந்த பயம் அதெல்லாம் இங்க இருக்கும். அந்த சர்வைவல் மோடு இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கும். வயிறு பரட்டுறது, இது வயிறு டைட்டன் ஆகிறது, இதெல்லாம் எலிவேட்டட் எமோஷன்லாம் எங்க ஃபீல் பண்ணுவோம்? ஹார்ட்ல ஃபீல் பண்ணுவோம். ஹார்ட் அப்படியே ரொம்ப லைட்டா இருக்கு. லவ் எங்க ஃபீல் பண்ற? ஹார்ட்ல ஃபீல் பண்ற. பீஸ் எங்க ஃபீல் பண்ற? ஹார்ட்ல ஃபீல் பண்ற. ஜாய் எங்க ஃபீல் பண்ற? ஹார்ட்ல ஃபீல் பண்ற. ஸோ உன் எனர்ஜி சென்டர் அப்படியே மேல மூவ் ஆகுது. இதுதான் அவனுங்க வேற இதுல சக்கராலாம் சொல்றாங்க. Now all these limited emotions that you're feeling, the frustration, the pain, the anger, all of these things are felt in this region of your body. And when you come elevated into an elevated emotion, a superior emotion like thanksgiving, joy, all of these things are felt over here. Your heart is feeling light. Now your energy center is moved from this place to this part. This is what they are talking about in other cases like chakra, moving into different chakras. ஸோ ஹார்ட் என்ன செய்யுது? இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபியர் ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இப்போ எப்படி ஆகுது? Now your heart is slowly starting to expand. It was earlier very compressed with the fear response. ஒரு பர்టిక్యులர் லெவல்ல உன் ஹார்ட் வந்து காம் ஆகி எலிவேட்டட் எமோஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் பொழுது ஒரு சிக்னல் வந்து ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு அனுப்புதான். அந்த பர்టిక్యులர் த்ரெஷோல்டை நீ தாண்டும் பொழுது மெடிடேஷன்ல, when in the meditation you come to a particular place, when you come to a particular place where your emotions are elevated and your heart is opened up much more, and in that moment when you're doing this meditation, a signal is sent from your heart to your brain. At a particular threshold, after you cross a particular threshold, this happens. எடுத்த உடனே இல்ல, நீ அந்த ஸ்டில்னஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணி அந்த நல்லா இமேஜின் பண்ணி அந்த ஹைட்டன்ட் இமோஷனை உன்னால் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுது, எண்டு ப்ராடக்டை உன்னால் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுது, அதை கன்சிஸ்டண்ட்டாக உன்னால் செய்ய முடியுது அப்படின்னும் பொழுது ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்டு பாயிண்ட்டில் ஹார்ட் ஃபுல்லாக ஃபீல் பண்ணும் பொழுது ஒரு சிக்னலை கொடுக்குது. எங்கே கொடுக்குது? பிரெயினுக்கு கொடுக்குது. Now it's not in the beginning of this process, but when you're consistently able to maintain this level and you are crossing a particular threshold, after which it has become easy for you, your heart is fully feeling that emotion of your end product, the thing that you're imagining your life to be, and your heart is fully experiencing that emotion. It sends a signal. After you cross this threshold, it sends a signal to the brain. So the elevated energy moves back from the heart to back to the brain.
இந்த எலிவேட்டடா இருக்கிற எனர்ஜி திரும்ப ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு மூவ் ஆகுது. அந்த ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு அந்த எனர்ஜி மூவ் ஆகும் பொழுது ஒன்று நடக்குதுன்றாங்க. அதைத்தான் பிரெயின் ஹார்ட் கோஹரன்ஸ்னு சொல்றாங்க. When this elevation of energy goes from your heart to the brain, something happens. Now that is what is called brain heart coherence. The brain heart coherence நடக்கும் பொழுது தான் transcendental experiences, trance experiences, இந்த ஒரு ரியாலிட்டி ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்சஸ்குள்ளலாம் போகிறது வந்து அந்த கோஹரன்ஸ் மூலமாக நடக்கிற ஒரு காரியங்கள். When brain heart coherence happens, that is what is called these trance experiences, the transcended experiences, all of these things that people go into trance and stuff like that happens here. ஸோ அது அப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ உன் பிரெயினில் வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் பல்சஸ் இருக்குது. Now there's a lot of electrical pulses in your brain. அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோ. Think about it as a electric field. ஹார்ட்டை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. Now imagine your heart to be a magnetic field. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேரும்போது அதை தான் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். Now when the electric field and the magnetic field they come together, that is what we call as a electromagnetic field. ஸோ இப்போ உன்னுடைய இப்போ இந்த இதில் ஒரு ஆண்டனா இருக்குது. அந்த ஆண்டனாலேருந்து என்ன வருது, என்ன சிக்னல் வருது? எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ உன் பாடியும் நீ கொஹரன்ஸ்குள்ள வந்தேனா, சின்க்ரனைசேஷனுக்குள்ள வந்தேனா, you are sending a strong signal out. Just the same way your mobile phone, there is some electromagnetic field already around us, and your mobile phone is able to connect that call to a particular electromagnetic field and receive that call. The same way when you come into your brain heart coherence, you come into that synchronicity, your body sends a signal out. ஸோ நீ ஒரு காரியத்தை தேடி போகிறத காட்டிலும் நீ உட்காந்து மெடிடேட் பண்ணி அட்ராக்ட் பண்ண முடியும்னு இதை வச்சு தான் சொல்கிறோம். Now instead of you going in search of something, when you sit and meditate, you are able to attract that thing. That is how this happens. கோயின்சிடென்டலா அதுக்கப்புறம் டக்கு டக்கு நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீ சொல்லுவ. அந்த ஆனால் டக்கு டக்கு வந்து எது மூலமா வந்துச்சு, நீ பக்கத்தில் சொல்லி நீ தேடி போ தேவையில்ல, உன்னை தேடி வரும். Now you are probably saying that coincidentally all of these things suddenly happened. It is not coincidental, it's not suddenly. These are things that came in search of you. You didn't go in search of it. So goal of meditation வந்து என்னது, brain heart synchronicity, brain heart coherence தான் goal of meditation. நீ நல்ல deep meditation stateக்குள்ள போனேனா இதுதான் நடக்கும். The goal of meditation is your brain heart synchronicity, the brain heart coherence. If you go into deep meditation, this is what's going to happen. ஸோ நீ மெடிடேஷன்லேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பழக ஆரம்பிச்சேன்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஈஸியாக நீ போக முடியும். If you have learned to practice being 1 hour, 2 hours into meditation, you start getting into this state. பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, மெடிடேஷன் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொல்ல வரேன். Ultimately what I'm trying to say is through meditation you can change your life. லிட்ரலாகவே உன் பிரெயினை மாற்ற முடியும், உன் ஹார்ட்டை மாற்ற முடியும், எவ்ரி சிங்கிள் செல் ஆஃப் த பாடியை மாற்ற முடியும். Literally you can change your brain, your heart, every single cell of your body you can change through meditation. இந்த சின்க்ரனைசேஷன் அடுத்து தான் என்ன நடக்குதுன்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் நடக்குது. Only after the synchronization gene expression happens where signals are sent to genes. ஸோ இந்த ரெனியூவல் ஆஃப் யூத் எல்லாம் இது மூலமாக தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. And the possibility of renewal of youth is only possible through this. ஸோ உன்னுடைய ஜீனில் இருக்குங்க இந்த வியாதி, இதில் இருக்குன்னா அந்த ஜீனில் இருக்கிறதே நீ ரீகோட் பண்ணி எழுத முடியும் த்ரூ மெடிடேஷன். And they say this sickness is in your genetics. In your gene it is present, it will come generationally. In whatever is in that gene, you can recode that when you come to this place and you are able to do it through meditation. Every single cell in your body can be programmed to the word of God. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் தேவனுடைய வார்த்தைக்கு ஏத்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட முடியும். Nothing needs to change on the external. You just need to sit, engage, imagine, bring the feeling to it, and even when you open your eyes, don't be
sucked into the physical reality. Keep maintaining the signal and see what happens. வெளியில எந்த விஷயமும் மாற தேவையில்ல. உள்ளுக்குள்ள நீங்க உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும் பொழுது அந்த ரியாலிட்டியை நீங்க மாத்த பொழுது அந்த மாற்றின ரியாலிட்டியோடைய உணர்ச்சியை முழுவதுமா உங்களுடைய இருதயம் உணரணும். அதை நீங்க கண்ணை திறந்த பிறகும் உங்களுடைய பிசிக்கல் ரியாலிட்டிக்குள்ள நீங்க சக்கின் ஆகாம நீங்க அதே ரியாலிட்டியை மெடிடேஷன்ல இருக்கிற அதே ரியாலிட்டி உங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சா இது மாறும். By the renewing of your mind, you are metamorphosed. You are transformed. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். Metamorpho. It is a Greek word from which we have the word metamorphosis. Is the word of lava becoming a butterfly. Such transformation, dimensional transformation, is possible through meditation. இந்த மெட்டமார்பசிஸ் அப்படிங்கிற வார்த்தை வர்றதோடைய மூலப்பதம் தான் மெட்டமார்போ. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு லார்வா, ஒரு புழு லார்வாக்குள்ள போயிட்டு அந்த லார்வா ஒரு பட்டர்ஃப்ளையா மாறி அதனுடைய தளத்தையே மாற்றுகிற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு அனுபவம் தான் அது மெடிடேஷன் மூலமா நடக்கக்கூடும். கம்பளி பூச்சி பட்டர்ஃப்ளையா மாறும் நீ என்னைக்காவது நினைச்சிருப்பியா? Would you have ever thought this caterpillar would turn into a butterfly someday? உனக்கு பயாலஜியில் சொல்லி தரலனா நேற்று இது கம்பளி பூச்சி தான், இது இன்னைக்கு பட்டர்ஃப்ளைன்னு நம்பியிருப்பியா? அதே சாட்சி சொல்லியிருந்தாலும் கர்த்தர் என்ன சிறு சாட்சியாக நிறுத்திருக்காரு அப்படின்னு வந்து அது சொல்லுதுன்னு வைங்களேன். நான் நேற்று என்னவா இருந்தேன்? கம்பளி பூச்சியாக இருந்தேன், அழுக்காக இருந்தேன், அசிங்கமாக இருந்தேன், இப்படி தான் நடந்தேன், மெதுவாக தான் தேய்ச்சினே தான் வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் பறக்க முடியுது, அழகாக இருக்கேன், எல்லாரும் என் பிள்ளைங்களாம் என் பின்னாடி ஓடி வரானுங்க. முந்தி பார்த்தாலே கள்ள கொண்டு எறிகிறவனுங்களாம் இப்போ வந்து பின்னாடியே ஓடி வரானுங்க, ஃபோட்டோ எடுக்கிறானுங்கன்னு சாட்சி சொன்னால் நீ என்ன செய்ய மாட்ட? நம்பியிருக்க மாட்டேன். Now, if you hadn't studied this in your biology class, saying it is a caterpillar that turns into a butterfly, you would not have believed. Even if the caterpillar had come, even if the butterfly had come and said a testimony saying, yesterday I was being chased, I used to crawl on the ground, today I have wings, I am able to fly and everybody loves me, you would not have believed even if the butterfly testified to you. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் டெஸ்டிமனியும் பிலீவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. Your testimony shall also be unbelievable. நீயா அப்பா, நீயா அது அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். It'll be like, are you that same guy? அதுக்கு எதுவுமே மாற தேவையில்லை. And nothing has to change outside you. கம்பளி பூச்சி எப்படி உள்ள போய் தன்னைவே சுத்திட்டு உட்காந்து ஸ்டில்னஸ்குள்ள போச்சோ, அதே மாதிரி நீயும் ஒரு ஸ்டில்னஸ்குள்ள போனேனா, just the same way the caterpillar went inside the cocoon and wrapped itself in stillness and stayed in that stillness, if you can get to do the same stillness. கம்பளி பூச்சி அந்த இது குக்கூனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? நல்லா சாப்பிடும். ஸோ நல்லா சாப்பிடு, குக்கூனுக்குள்ள போய் உட்காந்துக்கோ, வெளியில வரும் பொழுது பட்டர்ஃப்ளையா வருவ. What does the caterpillar do before it goes inside its cocoon? It goes and eats well. So eat well of the word of God, go and sit in stillness and come out as a butterfly. Transformation is possible. மறுரூபம் சாத்தியம். Every day people are getting transformed. ஒவ்வொரு நாட்களும் ஜனங்க மறுரூபமாகிட்டே இருக்காங்க. You need not wait on luck. நீங்க லக்குக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. You need not wait on some magic to happen. அதிர்ஷ்டமோ மந்திரமோ மாயாஜாலமோ நடந்து உங்க வாழ்க்கையை மாத்தணும் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. You can design your life through the word of God if you know to follow this process. இந்த process உங்களுக்கு கையாள தெரியும் அப்படினா தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணக்கூடிய சாத்தியம் உங்களுக்கு உண்டு. Everything in the atmosphere is yours. Everything in the atmosphere is yours. No strain, no struggle. No strain, no struggle. Effortless change. Effortless change. Larva is not trying hard, it is not working in the gym. It is just staying still. It is just staying still. Effortless transformation. Effortless transformation. Effortless transformation. Every area of your life, on both sides of our family, we have very cordial relationships. On both sides of my family,
என்னுடைய ரெண்டு குடும்பத்தோட my side and Lavi's side. என்னுடைய தரப்பிலும் சரி லவியோட தரப்பிலும் சரி ரெண்டு குடும்பத்திலுமே நல்ல உறவுகள் எங்கள்கிட்ட இருக்கு. Lavi has great relationship with my mom and dad. I have great relationship with her mom and dad. Lavi has great relationship with Priscilla and Mark. I have great relationship with Faith and Hope. என்னுடைய அம்மா அப்பா கூட லவிக்கு நல்ல உறவு இருக்கு. எனக்கு லவியோட அம்மா அப்பா கூட நல்ல உறவு இருக்கு. லவிக்கு பிரிஸ்லா அம்மா கூட நல்ல உறவு இருக்கு. எனக்கு ஃபெய்த்க்கும் ஹோப்புக்கும் நல்ல உறவு இருக்கு. Both the families are not in debt. ரெண்டு குடும்பமும் கடன்ல கிடையாது. Both the families are not in lack. ரெண்டு குடும்பமும் எதுவும் இல்லாம இல்ல அவங்க இல்ல. Our body is good. எங்களுடைய சரீரங்கள் நல்லா இருக்கு. Our mind is good. எங்களுடைய சிந்தைகள் நல்லா இருக்கு. Our heart is happy. எங்களுடைய இருதயம் சந்தோஷமா இருக்கு. We have great kids. எங்களுக்கு நல்ல பிள்ளைங்க இருக்காங்க. We are living the blessed life. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். It shall be yours too. அது உங்களுடையதும் ஆகும். It shall be yours too. அது உங்களுடையதும் ஆகும். I have to look for wrong things in my life. என்னுடைய வாழ்க்கையில தவறான விஷயங்களை நான் தேடணும், போய் தேடி தான் கண்டுபிடிக்கணும். But everywhere I see blessings. ஆனா நான் எங்க பார்த்தாலும் நான் ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். If I have to complain about something, I have to look for it. நான் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து நான் முணங்கணும், நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி ஒரு விஷயத்தை. But you are saying my life is not like that. நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கை அப்படி இல்லையே. But my life is like that. ஆனா என் வாழ்க்கை அப்படி இருக்கு. And it is your inheritance. அது உங்களுடைய சுதந்திரமும் கூட. I want you to close your eyes and imagine every area of your life becoming the living proof of God's goodness and faithfulness. நீங்க கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க, இமேஜின் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் தேவனுடைய நன்மைக்கு சாட்சியாக மாறுறது.